Good morning students. Welcome you for the third video class of 11th standard computer science. In the last classes we have discussed about what is computer, what are the generations of computer, data and information, components of computer, input devices. So in that input device we completed up to scanner. So today also we will start from the scanner. So scanners are used to enter the information directly into the computer's memory. So scanner is one of the input device that is used to give the information to the memory. And this device works like a Xerox machine. So நார்மலாக நம்ம பார்க்குற அந்த Xerox machine மாதிரி தான் ஸ்கேனரோட ஒர்க் இருக்கும். The scanner converts any type of printed or written information including photographs into a digital format which can be manipulated by the computer. ஸோ ஸ்கேனர் என்ன பண்ணுன்னா எந்த டைப் ஆஃப் டேட்டா வேணாலும் அக்செப்ட் பண்ணிக்கும். இட்ஸ் அ டெக்ஸ்ட் ஆர் ஃபோட்டோகிராஃப்ஸ் எனி திங். ஸோ அதை அக்செப்ட் பண்ணி அது சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணி சிஸ்டம் மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக கொடுத்துரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இஸ் அ ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னைஷன் டிவைஸ் யூஸ்டு ஃபார் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி equipped with the fingerprint recognition feature that uses biometric technology. So another one input device என்னன்னு பார்த்தோம்னா fingerprint scanner. இது நம்மளோட fingerprint recognition பண்ணிக்கிற மாதிரியான device. So for computer securityக்காக நம்ம பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக பார்த்தோன்னா நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன கான்செப்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பயோமெட்ரிக் டெக்னாலஜி. ஸோ அந்த பயோமெட்ரிக் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னிஷன் டிவைஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ fingerprint reader or scanner is a very safe and convenient device for security instead of using passwords which is vulnerable to fraud and is hard to remember. ஸோ fingerprint scanner அப்படின்னு சொன்னாங்கன்னா இட்ஸ் அ வெரி சேஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா நம்ம நார்மலாக செக்யூரிட்டிக்காக பாஸ்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். பட் அந்த பாஸ்வேர்ட்ஸையும் வந்து ஹேக் பண்ணிடுவாங்க, மற்றவங்களுக்கு அது தெரிஞ்சிடும் ஈஸியாக அப்படிங்கிறதுக்காக நம்ம நெக்ஸ்ட் we will go for this fingerprint scanner. So this is a high security for us. So fingerprint scanner அப்படிங்கிறது so like this we can use our finger for security. So இது நம்ம நிறைய பிளேசஸில் பார்த்துருப்போம் இந்த மாதிரி fingerprint security அப்படிங்கிறது. ஸோ நம்மளோட ஃபிங்கர்ஸ் எல்லாரோட ஃபிங்கர்ஸுமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை சென்சிட்டிவாக வச்சு அவங்க செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ ட்ராக் பால். ட்ராக் பால் இஸ் சிமிலர் டு த அப்சைட் டவுன் டிசைன் ஆஃப் த மவுஸ். ஸோ ட்ராக் பால் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்மளோட மவுஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பால் அப்படிங்கிறது கீழே இருக்கும். ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்சைட் டவுன் டிசைன் ஆஃப் த மவுஸ். அதை பாலை இந்த மவுஸை திருப்பி வச்சா எப்படி இருக்குமோ அதுதான் ட்ராக் பால். த யூசர் மூவ்ஸ் த பால் டைரக்ட்லி while the device itself remains stationary. ஸோ நம்ம இந்த ஜஸ்ட் அந்த பாலை மட்டும் மூவ் பண்ணால் போதும், இந்த டிவைஸ் எங்கேயுமே மூவ் ஆகாது. The user spins the ball in various directions to navigate the screen movements. ஸோ ஸ்க்ரீன்குள்ளே நம்ம ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணுறதுக்கு இந்த பாலை ஸ்பின் பண்ணால் மட்டும் நம்மளுக்கு போதும். ஸோ அதுதான் வந்துட்டு ட்ராக் பால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கும் ட்ராக் பால். பால் மேலே இருக்கும், இது டிவைஸு, ஜஸ்ட்டு பாலை மட்டும் நம்ம ஸ்பின் பண்ணால் போதும், இந்த டிவைஸ் எங்கேயுமே மூவ் ஆகாது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இன்புட் டிவைஸ். another one is a retinal scanner. நம்ம எப்படி முன்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சொன்னோம், நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு செக்யூர் பண்ணோம். இப்போ ரெட்டினல் அப்படிங்கிறது இஸ் அவர் ஐ. ஸோ திஸ் பெர்ஃபார்ம்ஸ் அ ரெட்டினல் ஸ்கேனர் which is a biometric technique that uses unique patterns on a person's retinal blood vessels. ஸோ பார்த்தோன்னா நம்மளோட கண்ணில் ஒவ்வொருத்தரோட அந்த blood vesselsம் வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். தட் இஸ் அ யூனிக் பேட்டர்ன். ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு ஒரு ரெட்டினல் ஸ்கேனர் இருக்குது அப்படின்னா நம்மளோட ஐ வச்சுட்டு நம்ம அதுக்கான செக்யூரிட்டி வந்து நம்ம ஈஸியாக கொடுக்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், ஆதார் கார்டு எடுக்கும் போது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ரெட்டினல் ஸ்கேனர் எல்லாமே நம்ம வந்துட்டு பார்த்துருக்கலாம் அதை வந்துட்டு. ஸோ தட் இஸ் கால்ட் ரெட்டினல் ஸ்கேனர். நம்மளோட ஐயை ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு டிவைஸ். ஸோ திஸ் இஸ் கால்ட் ரெட்டினல் ஸ்கேனர். அடுத்தது லைட் பென். ஸோ லைட் பென் இஸ் ஒன் ஆஃப் த இன்புட் டிவைஸ் and it is a pointing device shaped like a pen and it is connected to a monitor. ஸோ த லைட் பென் அப்படிங்கிறது நம்மளோட நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த பென் மாதிரி, அது வந்து நம்மளோட மானிட்டரோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ த டிப் ஆஃப் த லைட் பென் கண்டைன்ஸ் அ லைட் சென்சிட்டிவ் எலமெண்ட் which detects the light from the screen enabling the computer to identify the location of the pen on the screen. ஸோ அந்த
பென்னோட டிப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சென்சிட்டிவ் எலமெண்ட் இருக்கும். ஸோ அந்த பென்னை கொண்டு போய் நம்ம ஸ்க்ரீனில் டச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த லைட்டை டிடெக்ட் பண்ணி கம்ப்யூட்டர் அதை ஐடென்டிஃபை பண்ணி என்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ லைட் பென்ஸ் ஹாவ் த அட்வான்டேஜ் ஆஃப் drawing directly onto the screen, but this becomes hard to use and is also not accurate. ஸோ லைட் பென் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா சிஸ்டமில் போய் நம்ம அழகாக ட்ரா பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் அ லைட் பென், அப்படியே ட்ரா பண்ணலாம். அது அட்வான்டேஜ். பட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் ஹார்ட் டு யூஸ், இஸ் நாட் அக்யூரேட் ஆல்சோ அப்படி சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் த அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர் ஆர் ரெகக்னைஷன் என்ன வேணால் சொல்லலாம். இட் இஸ் அ டிவைஸ் விச் டிடெக்ட்ஸ் கேரக்டர்ஸ் printed or written on a paper with OCR. A user can scan a page from the book. ஸோ நம்ம இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னா நம்மளோட புக்கில் இருக்கிற அந்த லெட்டர்ஸை அது டிடெக்ட் பண்ணி சிஸ்டம்க்கு கன்வெர்ட் பண்ணும். The computer will recognize the characters in the page as letters and punctuation marks and stores. ஸோ நம்மளோட புக்கில் இருக்கிற அந்த லெட்டர்ஸை அந்த டிவைஸ் என்ன பண்ணிக்கும், ரெகக்னைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். And the scanned document can be edited using a word processor. ஸோ அந்த OCR மூலிமா நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கிற அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு போய் நம்ம வேர்ட் ப்ராசஸரில் வச்சு நம்மளுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நம்ம ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் கால்ட் OCR, ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னைஷன். ஸோ பார்த்தோன்னா நம்ம புக் மேலே இருக்கிற அந்த டெக்ஸ்ட் மேலே இருக்கிற அந்த வேர்ட்ஸு பிக்சர்ஸ் எல்லாமே இந்த டிவைஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். So this is OCR, optical character reader. And next one is a barcode or QR code reader. So இது நம்மளுக்கு நார்மலாக நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸில் பார்த்துருப்போம், பில் போடுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, barcode reader. A barcode is a pattern printed in lines of different thickness. ஸோ barcodes அப்படிங்கிறது நம்மளோட எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே நம்மளோட அந்த barcodes இருக்கும். அந்த லைன்ஸ், திக்னஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்கும் இல்லையா, நீங்கள் உங்களோட திங்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த barcodes இருக்கும். The barcode reader scans the information on the barcodes, transmits to the computer for further processing. ஸோ அந்த barcode ரீட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த barcode reader. அது அந்த லைன்ஸை ஸ்கேன் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை அப்படியே சிஸ்டத்துக்கு ப்ராசஸிங்காக சென்ட் பண்ணி விட்டுரும். The system gives fast and error-free entry of information into the computer. ஸோ என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபாஸ்ட்டாக எந்த ஒரு எரரும் இல்லாமல் ஈஸியாக என்ட்ரி போட்டுக்கலாம். ஸோ நம்ம நார்மலாக பார்த்துருக்கோம் கடையிலலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ குவிக் ரெஸ்பான்ஸ், QR கோட். ஸோ QR கோட் அப்படிங்கிறது இப்போ பார்த்தா உங்களோட புக்ஸ்லேயே வந்துட்டு இருக்கும், ஃபஸ்ட் பேஜில் அங்கங்கே அந்தந்த இன்ஃபர்மேஷனுக்காக கொடுத்துருப்பாங்க. So the QR code is the 2-dimension barcode which can be read by a camera and processed to interpret the image. ஸோ நம்மளோட கேமரா கொண்டு போய் நீ அந்த QR கோட் மேலே வச்சாவே அது ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணிக்கும் இந்த QR கோட். அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு டைரெக்டாக அந்த ஸ்க்ரீனுக்கு கொண்டு போயிடும். ஸோ திஸ் இஸ் அ QR கோட். And next one of the devices, voice input system. So microphone, we know about this. Microphone serves as a voice input device. It captures the voice data and send it to the computer. So இந்த மைக்ரோஃபோனில் என்ன பண்ணோன்னா நம்மளோட வாய்ஸை ரெகக்னைஸ் பண்ணி அது கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ணி விட்டுரும். Using the microphone along with the speech recognition software can offer a completely new approach to input information into the computer. ஸோ இப்போ நார்மலாக நம்ம எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணுவோம், எழுதுறது படிக்கிறது அப்படி, இது வந்து வாய்ஸ் மூலிமாவே இப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. வாய்ஸ் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. ஸோ அந்த சாஃப்ட்வேரை நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு நம்ம எல்லாமே இப்போ நம்ம ஈஸியாக நம்ம கூகுளெல்லாம் கூட நம்மளோட கமாண்ட்ஸை வாய்ஸில் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர் இருந்துட்டால் போதும், வித் தட் மைக்ரோஃபோன் we can give the data into the computer. Next one is a digital camera. So this also we know very well. It captures images, videos directly in the digital form. So digital camera மூலிமா நம்ம images, videos எல்லாம் capture பண்ணுவோம். பட் அது எந்த ஃபார்மில் இருக்குன்னு பார்த்தோன்னா டிஜிட்டல் ஃபார்மில் தான் கேப்சரே பண்ணுவோம். அண்ட் இட் யூசஸ் CCD, சார்ஜ் கப்புள்டு டிவைஸ், எலக்ட்ரானிக் சிப். ஸோ இட் யூசஸ் CCD சிப். இந்த டிஜிட்டல் கேமராவில் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு சிப் ஒன்று இருக்குது, எலக்ட்ரானிக் சிப். அதுக்கு பேர் CCD, சார்ஜ் கப்புள்டு டிவைஸ். வென் லைட் ஃபால்ஸ் ஆன் த சிப் through the lens, it converts light rays into digital format. ஸோ அந்த நம்மளோட அந்த லைட் வந்து அந்த லென்ஸ் வழியாக அந்த சிப் மேலே போயிட்டு விழும்போது அந்த ரேஸ் என்னவாயிடும், டிஜிட்டல் ஃபார்மேட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் அ டிஜிட்டல் கேமரா.
and next one is a touch screen, and this is also very familiar for us. now நம்ம எல்லா மொபைல்லையுமே அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டச் சென்சிட்டிவ் ஸ்க்ரீன் நம்ம வச்சுருக்கிற மொபைல் பார்த்தோன்னா அதுதான், நம்ம ஜஸ்ட் ஃபிங்கர் யூஸ் பண்ணியோ இல்லை அதுக்கான பென் யூஸ் பண்ணியோ நம்ம டச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சென்சிட்டிவில் எல்லா ஒர்க்கும் நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ a touch sensitive screen is a display device that allows the user to interact with the computer by using the finger. It can be quite useful as an alternative to a mouse or keyboard for navigating a graphical user interface, that is GUI, GUI. ஸோ GUI மீன்ஸ் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். நம்ம சிஸ்டத்தோட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இப்போ வந்துட்டு மவுஸ் கீபோர்டு இருந்துட்டால் போதும். முன்னாடிலாம் பார்த்தோன்னா டாஸ் கமாண்ட்லலாம் ஒன்லி கீபோர்ட் கமாண்ட் மூலிமா மட்டும்தான் நம்மளால் சிஸ்டத்தோட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். பட் நவ் வி ஹாவ் ஐகான்ஸ், பிக்சர் ஃபார்மேட்ஸில் எல்லாமே இருக்கிறதுனால ஈஸிலி வி கேன் இன்ட்ராக்ட் வித் த கம்ப்யூட்டர் through this GUI option, that is GUI, graphical user interface. Only if you are using keyboard, that is CUI, character user interface. So touch screens are used on a wide variety of devices such as computers, laptops, monitors, smartphones, tablets, cash registers and information kiosks. So information kiosks அப்படிங்கிறது சிஸ்டத்தில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறது. ஸோ டச் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது இப்போ எல்லா டிவைசஸ்லையுமே வந்தாச்சு. And some touch screens use a grid of infrared beams to sense the presence of a finger instead of utilizing touch sensitive input. So இப்போ சில டச் ஸ்க்ரீன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இன்ஃப்ராரெட் பீம்ஸ் யூஸ் பண்ணுது நம்மளோட ஃபிங்கரோட அந்த சென்சிட்டிவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இன்ஃப்ராரெட் பீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு பதிலாக அப்படின்னு பார்த்தோன்னா டச் சென்சிட்டிவ் இன்புட்ஸ் பதிலாக. So touch screen, and next one of the device is a keyer. So keyer is also like a keyboard. Keyboard means we have some keys. Like that keyer also some keys. Keyer is a device for signaling by hand. So நம்மளோட hand மூலிமாவே அந்த keys வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் by way of pressing one or more switches. Modern keyers have a large number of switches but not as many as full size keyboard. So இப்போ இருக்கிற கீயர்லலாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரியானது இருக்காது, இந்த மாதிரி கூட இருக்கும் நம்மளுக்கு. ஸோ கியர் நம்மளோட ஜஸ்ட் நம்மளோட ஹேண்ட் யூஸ் பண்ணி அப்படியே கீயை ப்ரெஸ் பண்ணி கொண்டு போயிடலாம். பட் நம்மளோட ஃபுல் கீபோர்ட் சைஸில் வந்துட்டு அந்த கியர் வந்து இருக்காது. ஸோ டிப்பிக்கலி திஸ் நம்பர் இஸ் பிட்வீன் 4 and 50. ஸோ இந்த கீழே இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 4 and 50 வரைக்கும் இருக்கும். A keyer differs from a keyboard which has no board but the keys are arranged in a cluster. ஸோ கீயர்ஸ் வந்து கீபோர்ட் மாதிரி கிடையாது, இட் இஸ் டிஃபர் ஃப்ரம் தட். பட் அப்படின்னா என்னென்னா நோ போர்ட், பட் த கீஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா குரூப்பாக அரேஞ்ச் ஆகிருக்கும். பட் த கீஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் அ கிளஸ்டர். ஸோ இது வரைக்கும் இன்புட் டிவைசஸ் பார்த்தோம். நம்மளுக்கு ஒரு வந்துட்டு 13 இன்புட் டிவைசஸ் கொடுத்துருக்காங்க. ஈச் இன்புட் டிவைசஸ் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஒர்க் இல்லையா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா அவுட்புட் டிவைசஸ். ஸோ அவுட்புட் டிவைசஸ் அப்படிங்கிறது இட் இஸ் யூஸ்டு டு டிஸ்பிளே த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த கம்ப்யூட்டர் டு த யூசர். ஸோ நம்ம அவுட்புட்டை வந்து இந்த அவுட்புட் டிவைசஸ் வழியாக தான் நம்மளால் பார்க்கலாம், பேப்பரில் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் த அவுட்புட் டிவைஸ் இஸ் அ மானிட்டர். ஸோ நார்மலாக நம்மளோட ஸ்க்ரீன் நம்ம டிவியில் கூட வந்து நம்மளுக்கு அந்த எல்இடி ஸ்க்ரீன் அப்படிங்கிறது இஸ் அவுட்புட் டிவைஸ், ஒன் ஆஃப் த அவுட்புட் டிவைஸ். ஸோ மானிட்டர் இஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு அவுட்புட் டிவைஸ் டு டிஸ்பிளே த இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு அவுட்புட் டிவைஸ். இட் லுக்ஸ் லைக் அ டிவி. Pictures on a monitor are formed with picture elements called pixels. So pixels அப்படிங்கிறது is called picture element. What is that? Picture element. ஸோ பிக்சர் எலமெண்ட் அப்படின்னா என்னென்னா நம்ம ஸ்க்ரீனில் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிற ஒவ்வொரு லெட்டர்ஸோட ஒவ்வொரு இமேஜ்லேயுமே அந்த பிக்சல்ஸ் ஜாயின் பண்ணி தான் நம்மளுக்கு அந்த ஃபுல் இமேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பிக்சல் அப்படிங்கிறது இஸ் அ சிங்கிள் டாட். நிறைய டாட் சேர்ந்தால் நம்மளுக்கு ஒரு லெட்டர் இருக்கும். இப்போ ஒரு ஏ அப்படின்னு நம்ம எழுதினா கூட அந்த ஏல நம்பர் ஆஃப் டாட்ஸ் ஆர் தேர். ஒரு சின்ன சின்ன டாட்ஸ் நிறைய மிக்ஸ் ஆக நம்மளுக்கு அந்த ரெசல்யூஷன் அதிகமாக கிடைக்கும். ஸோ தட் இஸ் கால்டு பிக்சல்ஸ். Monitors may either be monochrome, which display text or images in black and white, or can be color, which display results in multiple colors. So நம்மளுக்கு மானிட்டர் எப்போ தெரியும், நம்மளுக்கு டிவியே பார்த்தோம் அப்படின்னா முன்னாடிலாம் black and white டிவி we have, that is called monochrome. அந்த black and white என்ன சொல்கிறாங்க, monochrome. அப்புறம் பார்த்தோன்னா நம்மளுக்கு இப்போ கலர்ஸ் இருக்குது. So which display results in multiple colors. There are many types of monitors available such as CRT, that is cathode ray tube.
LCD liquid crystal display and LED light emitting diode. ஸோ நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மானிட்டர்ஸ் அது நம்மளோட பழைய டிவிலாம் பார்த்தீங்கன்னா அந்த டிவியோட ஸ்க்ரீனுக்கு பேக் சைடு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அண்ட் தட் இஸ் கால்ட் கேத்தோட் ரே டியூப். ஸோ அதை அப்படியே குறைச்சி என்ன பண்ணிட்டாங்க, LCD LEDயில் பார்த்தோம்னா ஒரு சிம்பிளான ஒரு பேஸ் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ த மானிட்டர் ஒர்க்ஸ் வித் த VGA கார்டு. மானிட்டரில் நம்மளுக்கு தெரியுற அந்த இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா we have one card inside that one. VGA card, that is video graphics card. The video graphics card helps the keyboard to communicate with the screen. ஸோ அந்த வீடியோ கிராஃபிக்ஸ் கார்டு வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கீபோர்டையும் மானிட்டரையும் கனெக்ட் பண்ண போகிறோம். It acts as an interface between the computer and display monitor. ஸோ மானிட்டருக்கும் கம்ப்யூட்டருக்கும் இன்டர்ஃபேஸாக இருக்கிறது அந்த VGA அப்படிங்கிற கார்டு. யூஸ்வலி த ரீசன்ட் மதர் போர்ட்ஸ் இன்கார்பரேட் பில்டின் வீடியோ கார்டு. ஸோ இப்போ வர மதர் போர்ட்ஸ்லாம் பில்டினாகவே அந்த வீடியோ கார்டு வந்துடுது. So the first computer monitor was part of the Xerox Alto computer system, which was released on March 1, 1973. So the first computer monitor எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு Xerox Alto கம்ப்யூட்டரோட பார்ட்டாக 1973 மார்ச் 1 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. And next one of the device output device is plotter. ஸோ ப்ளாட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த அவுட்புட் டிவைஸ். பார்த்தோன்னா இது தெரியும் நம்மளுக்கு நார்மலாக நம்ம பேனர் ஃப்ளெக்ஸு அந்த மாதிரியெல்லாம் அடிக்கிறதுக்காக நீ யூஸ் பண்ணுற ஒரு அவுட்புட் டிவைஸ் லைக் அ பிரிண்டர் இல்லையா. பட் பிரிண்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதோட சைஸு. ப்ளாட்டர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது எப்படி என்னென்ன யூஸ் பண்ணுறது, ஸ்க்ரீன்ஸ் பெரிய பெரிய ஸ்க்ரீனு ஃப்ளெக்ஸ் எல்லாம் அடிப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் இந்த ப்ளாட்டர் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. Plotter is an output device that is used to produce graphical output on papers. ஸோ பேப்பரில் அந்த கிராஃபிக்கல் அவுட்புட்ஸ் அதாவது பிக்சர்ஸ் அதெல்லாம் எடுத்து நம்ம அவுட்புட்டில் கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணுறது தான் plotter. Pictures, not only a simple pictures, is a graphical outputs. It uses a single color or multi-color pens to draw pictures. ஸோ plotter பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலராகவும் போடலாம், மல்டி கலர்ஸாகவும் போடலாம். And next one is a printer. So printers are used to print the information on papers. So இதுவுமே வந்துட்டு நம்மளோட இன்ஃபர்மேஷனில் பேப்பரில் பிரிண்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. Printers are divided into two main categories. Impact printer, non-impact printer. So impactனா என்ன சொல்கிறது, தட்டுறது. non-impactனா தட்டாமல் இருக்கிறது, அதான் சொல்லுவாங்க. ஸோ இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் அப்படின்னா these printers print with striking of hammers or pins or ribbon. ஸோ இந்த டைப் ஆஃப் பிரிண்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஹேமர் பின் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுட்டு அந்த ரிப்பன் மேலே தட்டி 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 தான் பிரிண்ட் எடுக்கும். These printers can print on multi-part by using mechanical pressure. Multi-part அப்படின்னா using carbon papers. நிறைய காப்பீஸ் நம்மளுக்கு அடியில் இருக்கும். நம்ம பார்த்தோன்னா தெரியும் நம்மளோட ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு பே பண்ணால் ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணால் ஒரு பில் கொடுப்பாங்க. ஸோ அந்த பில் பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி நம்மகிட்ட இருக்கும், ஒரு காப்பி அவங்கக்கிட்ட இருக்கும். அந்த மாதிரி மல்டி பார்ட் காப்பீஸ் அப்படின்னா மெக்கானிக்கல் ப்ரெஷர் அந்த பின் வந்து அந்த ரிப்பன் மேலே தட்டி 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 3 காப்பி 4 காப்பி எத்தனை காப்பியில் வேணாலும் அந்த ஹோல்ஸ் போய் விழும். ஈச் ஃபார் எக்ஸாம்பிள் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் அண்ட் லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் ஆர் இம்பேக்ட் பிரிண்டர். ஸோ அந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரும் லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டரும் தான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ்க்கான எக்ஸாம்பிள். ஸோ டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதான் திஸ் இஸ் கால் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். ஸோ நம்மளுக்கு ஒரு லெட்டராக தட்டி 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 தான் நம்மளுக்கு பிரிண்டர்ஸ் வரும். ஸோ திஸ் இஸ் கால் டாட் மேட்ரிக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் திஸ் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் that prints using a fixed number of pins or wires. ஸோ டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பின்ஸ் ஒயர்ஸை வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஈச் டாட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை அ டைனி மெட்டல் ராட் ஆல்சோ கால்ட் அ வயர் ஆர் பின். ஸோ ஒவ்வொரு டாட்டும் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் ராட், அதை நம்ம என்ன சொல்கிறோம் வயர் பின் அப்படி சொல்கிறோம். விச் ஒர்க்ஸ் பை த பவர் ஆஃப் டைனி எலக்ட்ரோமேக்னெட் or solenoid either directly or through a set of small levers. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பின்னும் அந்த ரிப்பன் மேலே தட்டி 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 அதை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா எது மூலியமானா எலக்ட்ரோமேக்னெட் ஆர் சாலினாய்ட் இல்லை அப்படின்னா ஸ்மால் லிவர்ஸ் கூட அதில் இருக்கும். இட் ஜென்ரலி பிரிண்ட்ஸ் 1 line of text at a time. ஸோ ஒரு டைமில் ஒரு லைன் தான் அந்த இது வந்து பிரிண்ட் பண்ணும். The printing speed of these printers varies from 30 to 1550 CPS character per second. ஸோ இதனோட பிரிண்டிங் ஸ்பீட் பார்த்தோம் அப்படின்னா 30 to 1550 CPS கேரக்டர் per second. ஸோ இதெல்லாமே 1 marksல வரும். அடுத்தது லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பேக்ட் பிரிண்டர்.
line matrix printers used a fixed print head for printing. So line matrix printer பார்த்தீங்கன்னா nearby dot matrix மாதிரி தான். Basically it prints a page wide line of dots, but it builds up a line of text by printing lines of dots. So அதே மாதிரி dots யூஸ் பண்ணி தான் அந்த line print ஆகும். Line printers are capable of printing much more than 1000 lines per minute, resulting in thousands of pages per hour. So எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1000 lines per minute and thousands of pages per hour. These printers also uses mechanical pressure to print on multi-part. So dot matrix மாதிரியே தான் இதுவும் பார்த்தோன்னா நிறைய பார்ட்ஸில் print out எடுக்கலாம். That is called multi-part carbon copies. Next one is a non-impact printer. These printers do not use striking mechanism for printing. So நம்ம impact printer என்ன சொன்னோம் அப்படின்னா impact printer பார்த்தோம் அப்படின்னா பின் வந்து ஒவ்வொன்றும் அந்த பேப்பர் மேலே தட்டி தான் நம்மளுக்கு வரும், அதில் சவுண்டு வரும் எல்லாம் சொன்னோம். பட் நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் டு நாட் யூஸ் ஸ்ட்ரைக்கிங் மெக்கானிசம் ஃபார் பிரிண்டிங். ஸோ இங்கே நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரைக்கிங் மெக்கானிசம் கிடையாது. தே யூஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஆர் லேசர் டெக்னாலஜி. ஸோ இங்கே நம்மளுக்கு லேசர் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க. த குவாலிட்டி அண்ட் ஸ்பீட் ஆஃப் தீஸ் பிரிண்டர்ஸ் ஆர் பெட்டர் தேன் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். ஸோ இம்பேக்ட் பிரிண்டரோட நான் இம்பேக்ட் பிரிண்டரோட குவாலிட்டி ஸ்பீடு எல்லாமே வந்துட்டு பெட்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் laser printers and inkjet printers are non-impact printer. So example for non-impact printers என்னன்னு பார்த்தோன்னா laser printer, inkjet printer. So laser printers அப்படிங்கிறது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறப்போ print out எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா நம்ம laser printer யூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ திஸ் இஸ் கால் laser printer. ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், குவாலிட்டியும் அதிகமாக இருக்கும். So laser printers mostly work with similar technology used by photocopiers. So it makes a laser beam scan back and forth across a drum inside the printer, building up a pattern. So laser printers பார்த்தீங்கன்னா நம்ம photocopiers மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. It makes a laser beam scan back and forth. So laser beam scan தான் இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கு. Across a drum inside ஒரு drum இருக்கும் printerல. It can produce very good quality of graphic images. So பார்த்தோம் அப்படின்னா graphic images வந்து அழகாக ப்ரொடியூஸ் பண்ணும். குவாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஒன் ஆஃப் த சீஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேசர் பிரிண்டர் இஸ் தேர் ரெசல்யூஷன். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த டாட்ஸ் அதிகமாக ரெசல்யூஷன் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொன்னோம். ஸோ இதில் நம்ம ஒரு ஒன் ஆஃப் த மெயின் இது என்னன்னு பார்த்தோன்னா ரெசல்யூஷன். ஹவு மெனி டாட்ஸ் பர் இன்ச் டிபிஐ. த அவைலபிள் ரெசல்யூஷன் ரேஞ்ச் அரவுண்ட் 1200 dpi. அப்ராக்சிமேட்லி இட் கேன் பிரிண்ட் 100 pages per minute. ஸோ எவ்வளோ பேஜஸ் வந்துட்டு பர் மினிட்டுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 100 pages கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த நான் இம்பேக்ட் பிரிண்டர் இஸ் இங்க்ஜெட் பிரிண்டர். இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ் யூஸ் கலர் cartridges which combine magenta, yellow and cyan inks to create color tones. So inkjet name itself we have a meaning. ink யூஸ் பண்ணிக்கலாம், கலர் inks யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் என்னென்ன கலர்ஸ் காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா magenta, yellow and cyan. A black cartridge is also used for monochrome output. So color இல்லாமல் I want black and white அப்படின்னாலும் we can use black cartridge. Inkjet printers work by spraying ionized ink at a sheet of paper. So inkjet print என்ன பண்ணும், அந்த இங்கை பேப்பர் மேலே ஸ்ப்ரே பண்ணும். The speed of inkjet printers generally range from 1 to 20 page per minute. So inkjet printeரோட ஸ்பீட் பார்த்தோம் அப்படின்னா 1 to 20 page per minute. So next one of the output device. So this is called input device. This is the output device, sorry. And they use the technology of firing ink by heating it so that it explodes towards the paper in bubbles, or by using piezoelectricity, in which tiny electric currents controlled by electronic circuits are used inside the paper to spread ink in jet speed. So they use the technology of firing ink. So அந்த ink வந்துட்டு ஹீட் பண்ணி அந்த பேப்பர் மேலே ஃபயர் பண்ணுது. எப்படி அப்படின்னா அது பபிள்ஸாக இருக்கும், பபிள்ஸ் மாதிரி ஃபயர் பண்ணி அதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பியாசோ எலக்ட்ரிசிட்டி. ஸோ அது வந்துட்டு எது கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பார்த்தா எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ். ஸோ தட் இஸ் அண்ட் இங்க்ஜெட் பிரிண்டர் கேன் ஸ்ப்ரெட் மில்லியன்ஸ் ஆஃப் டாட்ஸ் ஆஃப் இங்க் அட் த பேப்பர் எவ்ரி சிங்கிள் செகண்ட். ஸோ இங்க்ஜெட் பிரிண்டர் பார்த்தோம் அப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் டாட் வந்து அந்த பேப்பரில் ஸ்ப்ரெட் பண்ணுது. எப்படி எவ்வளோ நேரத்துக்குன்னு பார்த்தா எவ்ரி சிங்கிள் செகண்ட். Next one of the output device is speaker. Speakers produce a voice output. So speakers என்ன பண்ணும், நம்மளுக்கு
printers வந்து மானிட்டர் வழியாக நம்ம வந்து சாஃப்ட் காப்பி நம்ம வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். பிரிண்டர் வழியாக பேப்பர் பிரிண்ட் எடுத்து பார்த்துக்கலாம், ஹார்ட் காப்பி. ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கிறது நம்ம வாய்ஸ் சவுண்ட் இல்லையா. ஸ்பீக்கர்ஸ் ப்ரொடியூஸ் வாய்ஸ் அவுட்புட் யூஸிங் ஸ்பீக்கர் அலாங் வித் ஸ்பீச் சிந்தசைஸ் சாஃப்ட்வேர். The computer can provide voice output, and this has become very common in places like airlines, schools, banks, railway stations, etc. So we very well know about this speaker. And next one is multimedia projector. Multimedia projectors are used to produce computer output on a big screen. So projector also we heard this word very well. These are used to display presentations in meeting halls or in classrooms. So ஒரு பெரிய ஸ்க்ரீனில் அவுட்புட் பார்க்கணும் அப்படின்னா we can use this multimedia projector. So projector is in different shapes and also this is also one of the multimedia projector. So up to this output devices are completed, and next we are going to see about the booting of computer. So booting அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா it loads the operating system. So an operating system is a basic software that makes the computer to work. So this we know very well. நம்மளோட சிஸ்டம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னாவே we need one software, that is a operating system. When a computer is switched on, there is no information in its RAM. ஸோ நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் ரேமில் எதுவுமே இருக்காது. நம்மள ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ப்ரைமரி மெமரி, செகண்டரி மெமரி. ரேம் அப்படிங்கிறது இஸ் ஒன் ஆஃப் த ப்ரைமரி மெமரி. இட் ஸ்டோர்ஸ் த டேட்டா டெம்பரரிலி. when the computer is switched off, the content all lost in RAM இல்லையா. so at the same time in ROM, the pre-written program called post. but RAM வந்துட்டு டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணும், பட் ரோமில் pre-written program இருக்கும், that is called post. power on self test this is post expansion, so will be executed first. This program checks if the devices like RAM, keyboard are connected properly and ready to operate. ஸோ நம்ம கம்ப்யூட்டரை ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லா அந்த செக்கிங் எல்லாமே நடக்கும் இல்லையா. ஸோ அது வந்துட்டு இந்த ப்ரீ ரிட்டன் ப்ரோக்ராம் போஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணி இது செக் பண்ணும், இல்லை கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கா, ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கா அப்படி. இஃப் தீஸ் டிவைசஸ் ஆர் ரெடி, தென் த பயாஸ், தட் இஸ் பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம், கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட், அண்ட் திஸ் ப்ராசஸ் இஸ் கால் பூட்டிங். ஸோ பூட்டிங் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா ஹார்ட் டிஸ்கில் இருந்து மெயின் மெமரிக்கு லோட் பண்ணி விடுறதுக்கு பேர் தான் பூட்டிங் அப்படி சொல்லுவோம். ஸோ தேர் ஆஃப்டர் அ ப்ரோக்ராம் கால்டு பூட்ஸ்ட்ராப் லோடர் transfers OS from hard disk into the main memory. So that is called booting. That program is called bootstrap loader. Bootstrap loader தான் OS hard diskல இருந்து main memoryக்கு operating system load பண்ணி விடுறது. Now the OS gets loaded. So OS அப்படிங்கிறது we have more OS are there, Windows, Linux எல்லாம், and will get executed. So we have two types of booting process, cold booting, warm booting. So normally booting அப்படிங்கிறது ஒரே bug தான், but what is the difference between cold booting and warm booting? So cold booting, when the system starts from initial state, that is it is switched on, we call it cold booting or hard booting. So the first time நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுற அந்த சிச்சுவேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கோல்ட் பூட்டிங் சொல்கிறோம். when the user presses the power button, the instructions are read from the ROM to initiate the booting process. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து அந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ரோமில் இருந்து பூட்டிங் ப்ராசஸ்க்கு போயிடும். அடுத்தது warm booting, when the system restarts or when reset button is pressed, we call it warm booting or soft booting. ஸோ cold booting அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் நான் போய் பவர் பட்டன் ஆன் பண்ணி பண்ணுறது. பட் warm booting அப்படிங்கிறது in between if you are pressing reset button, அந்த டைமில் அந்த லோட் ஆகிறதுக்கு பேர் தான் warm booting. The system does not start from the initial state, and so all diagnostic tests need not be carried out in this case. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பண்ணுறதுக்கு பேர் கோல்ட் பூட்டிங் சொன்னோம், பட் இங்கே என்ன ஆகாதுன்னா இனிஷியல் ஸ்டேட்லேருந்து வராது. ஸோ எல்லா டெஸ்ட்டும் நம்ம வந்து செக் பண்ணுற அவசியம் கிடையாது. there are chances of data loss and system damage as the data might not be been stored properly. ஸோ இங்கே என்ன இருக்குது வார்ம் பூட்டிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியும், நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட டேட்டாலாம் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ திஸ் இஸ் கால்டு வார்ம் பூட்டிங். ஸோ there are two types of bootings are there, cold booting, warm booting. Sorry. So up to this we will conclude our lesson. So points to remember are there. So just you recall all these points. These are all very important. 1 marks, 2 marks, and then evaluations are there. Choose the correct answers is there.
2 marks, 3 marks and 5 marks. So section D is a 5 mark questions. So you read carefully and get full marks in the computer science subjects. Thank you.